தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தி. நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசைன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசைன் கொலை வழக்கில் தற்போது மேலும் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் தலைமறைவாக இருந்த நூரிசினா குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள நூரினிஷா குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசைன் கொலை வழக்கில் மேலும் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தலைமறைவாக உள்ள நூரினிஷா குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப எஸ்ஐ கொலை வழக்கில் மேலும் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது? விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? நிச்சயமா பூர்ணிமா, நெல்லை டவுனில் உள்ள ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பிஜலி என்பவர் கடந்த 18ஆம் தேதி நெல்லை டவுனில் பள்ளிவாசலுக்கு சென்று வீடு திரும்பிய போது அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். கார்த்திக், அக்பர் ஷா ஆகிய 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான நபரை போலீசார் சுட்டு அவரை பிடித்துள்ளார்கள். மேலும் அவர் முகமது தௌஃபிக் என்பவரை மட்டும் சுட்டு பிடித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நூரினிஷா அவரது மனைவியை தற்போது வரை காவல்துறையினர் பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஜாகிர் உசேனின் பிஜிலியோட மகன் நேற்று சமூக வலைத்தளங்கள்ல நேரடியாக ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இவ்வளவு பெரிய காவல்துறையில் எங்களுடைய தந்தை உதவி ஆய்வாளராக இருந்த போதிலும் அவருடைய கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நூரினிஷாவை பிடிக்க முடியாமல் நெல்லை மாநகர காவல்துறையினர் திணறிக் கொண்டு வருவதாகவும், குறிப்பாக ஒரு பெண்ணை கூட பிடிக்க முடியாத சூழ்நிலையாக இந்த காவல்துறை இருப்பதாகவும் அவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பரப்பி விட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நூரினிஷாவின் மற்றொரு சகோதரர் பீர் முகமது என்பவரை தற்போது காவல் நிலையத்தில் அவர் அழைத்து வரப்பட்டு தற்போது அவர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்றால் அந்த விசாரணையில் அவருடைய சகோதரி எந்த பகுதியில் இருக்கிறார், ஏதேனும் தகவல் எதுவும் தெரிவித்துள்ளாரா, அல்லது உங்களுக்கு ஏதாவது தகவல் அவர் தெரிவித்துள்ளாரா, எந்த பகுதியில் இருக்கிறார் என்பது தொடர்பாக தான் தங்களுடைய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சற்று முன் மற்றொரு நபரும் அந்த பகுதிக்கு அவர்கள் அழைத்து வந்துள்ளார்கள். அதுவும் அவரோட உறவினர். என்னன்னா முகமது தௌஃபிக்கோட உறவினர் ஒருவரையும் நேரடியாக அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். என்னன்னா அவர் முகமது தௌஃபிக்கு அந்த நேரடியாக பல்வேறு தகவல்கள் அவர்கள் நேரடியாக இங்கிருந்து மதுரை செல்லும் போது அதற்கு உதவியதாக அந்த செல்போன் நம்பரில் பதிவான தொடர்ந்து மற்றொரு நபரிடமும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்னென்னால் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக நூரினிஷா பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை எப்படியாவது இன்று கைது செய்ய விட வேண்டும் என்பதாக நெல்லை மாநகர காவல்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக நாம் நேரடியாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் பேசும்போது இன்னும் சரியாக ஒரு 10 நிமிடத்தில் இது தொடர்பான தகவலை முற்றிலுமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் என தெரிவித்தார். ஏன்னா இன்னும் அவர் கைது செய்யப்பட்டாரா என்பது கேள்விக்காக அவர் அதற்கு அவர் மறுத்துள்ளார். குறிப்பாக இந்த 10 நிமிடத்தில் தனக்கான ஒரு அறிவிப்பு என்பது வெளியாக வரும், அந்த அறிவிப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது இது போன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக நிலை கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த முக்கிய குற்றவாளியாக நூரினிஷாவை பிடிப்பதற்கு 3 தனிப்படை போலீசார் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு சென்ற பிறகும் அந்த நூரினிஷாவை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருவது தொடர்பாக அவர் குடும்பத்தினர் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் தற்போது 2 பேரிடம் மட்டும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.